செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம். இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறை அறிவிப்பை தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க. மேலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான அல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது தமிழகத்தில் பெரும் அளவில் கனமழை பலத்த மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பெரும் அளவில் எங்கெங்கெல்லாம் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் உருவாகி கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை தமிழகத்தில் பல மாவட்டங்கள், அதாவது 3 நாட்களுக்கும் கனமழை இந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இதன் தொடர்ச்சியாக இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் 18ஆம் தேதியும் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களும் 5 மாவட்டங்களில் மிக கனமழையும், மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ந்து 19ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கனமழையின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக தெரிவிச்சிருக்கிறார்கள். இதனால் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் நாகை இந்த மாவட்டங்கள்லாம் ஆரஞ்சு அலர்ட். செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை தற்பொழுது வரைக்கும் பொழிந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை என்பது விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் 18, 19, 17 என்று 3-4 நாட்களுக்கும் தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட்டை தமிழகத்தில் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது. படிப்படியாக கனமழை அதிகரிக்கும். காற்றழுத்த தாழ்நிலை படிப்படியாக தமிழகத்தை நெருங்கி கொண்டு புயலாகவும் உருமாறத்துக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கள சூழ்நிலையை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றத. மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ், நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.